ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சிம்பிளாக செய்யக்கூடிய கொத்தவரங்காய் பொரியல். இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது வேர்க்கடலை சேர்த்து செய்கிறதுனால நம்ம ஒயிட் ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அது 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கலாம். அது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் பாதி போட்டால் போதும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தவரங்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நிறைய பேர் கொத்தவரங்காய் தனியாக வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு அந்த காய் மட்டும் பொரியல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற சத்து எல்லாமே அந்த தண்ணியிலே போயிடும். இப்படி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அப்புறம் கொத்தவரங்காய் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு டைம் அதாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். காய் வெந்துட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன கப்பில் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். அது கூட நமக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. லைட்டாக கொரகொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், காய்க்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த நிலக்கடலை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் இருக்கும்போதே அந்த நிலக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ அந்த நிலக்கடலை காயோடு சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகும்போது காய் இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். அந்த மசாலா காயோடு சேர்ந்து நல்ல பொரியல் பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே அப்படியே கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.